வணக்கம். ஆல் இன் ஒன் சோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிவ ஆர்த்தி பாடல் எல்லாரும் பாடிட்டு இருப்பீங்க கோவிலில் ஏற்கனவே அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது சிவபெருமானுடைய ஆர்த்தி பாடல் பிரதோஷ நாளில் நம்ம பார்த்துருப்போம். சிவபெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்வார்கள். கடைசியில் ஆர்த்தி பாடலை நம்ம பாடி முடிக்கணும். அஷ்டோத்திரம் நாமாவளி இதெல்லாம் பாடிட்டு நம்ம சிவ ஆர்த்தி பாடலை பாடிட்டு நம்ம கூட்டு பிரார்த்தனையாக பிரதோஷ நாளை நம்ம முடிக்கணும். மற்றும் சோமவாரத்தில் அபிஷேகம் அர்ச்சனை செய்யும் போதும் நம்ம இந்த பாடலை பாடலாம். சிவ ஆர்த்தி பாடல் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பாடல் வரிகள் ஈஸியாக இருக்கும். ராகமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நிறைய பேர் புக்கை பார்க்காமே தானாகவே பாடுறாங்க அங்கே கோவிலில். சிவ ஆர்த்தி பாடல் எல்லாருமே இந்த பாடலை பாடலாம். ஆண்களும் பாடலாம், பெண்களும் பாடலாம். சிறு குழந்தை முதல் பெரியவர் வரை சேர்ந்து அனைவரும் பாடலாம். சிவனுக்கு நம்ம ஆர்த்தி எடுக்கின்ற ஒரு அற்புதமான பாடல். மற்றும் திருவாசகம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும் இல்லையா, நிறைய ஊரில் நிறைய கோவில்களில் நடக்குங்க. இந்த பாடலை நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்கள் ஊர் கோவிலில் சிவன் ஆர்த்தி பாடலை நாங்கள் பாடி முடிப்போம். திருவாசகம் பாடல் பாடும்போது நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த பாடலை ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். நோட் புக் இருந்ததுன்னா நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. சிவனுக்குன்னு ஒரு தனி நோட் புக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு தனி நோட் புக் போட்டுக்கோங்கன்னு நான் ஏற்கனவே பல வீடியோஸ்குள்ளே சொல்லிக்கிட்டே வரேன். ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு இது தெரிய வரும். அதனால் சிவ ஆர்த்தி பாடல் சிவபெருமானுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டிருப்பீங்கல்ல, அந்த நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்குங்க. அதாவது எப்போவுமே நம்ம எழுதி வச்சுட்டா என்ன ஆகும்னா, நம்ம டக்குன்னு அந்த வழிபாடு பூஜை இருக்கும் பொழுது அந்த நாட்களில் டக்குன்னு நம்ம எடுத்து பாடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி பிரதோஷம் அப்படின்னா சிவபெருமானுடைய புக்கு எடுத்துட்டு கோவிலுக்கு போகலாம், நம்ம அழகாக பாடலாங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிவ ஆர்த்தி பாடல் பாடலாம் வாங்க. எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் புக்கில் என்ன பேஜ் நம்பரோ எடுத்து வச்சுக்கோங்க. சிவ ஆர்த்தி பாடல். ஜெய ஜெய சிவ சம்போ தேவா, ஜெய ஜெய சிவ சம்போ, ஹரனே பரனே சசி சங்காதர, ஹரனே பரனே சசி கங்காதர, ஜெய ஜெய சிவ சம்போ தேவா, ஜெய ஜெய சிவ சம்போ, கீதா பிரிய சம்போ தேவா, சங்கீத பிரிய சம்போ, கீதா பிரிய சம்போ தேவா, சங்கீத சிவ சம்போ, நாதரூப நடராஜ மகேஸ்வர, நாதரூப நடராஜ மகேஸ்வர, ஜெய ஜெய சிவ சம்போ தேவா, ஜெய ஜெய சிவ சம்போ, கருணாமய சம்போ தேவா, கருணாமய சம்போ, வரதாபய சம்போ, ஜெய ஜெய சிவ சம்போ தேவா, ஜெய ஜெய சிவ சம்போ, ஜெய ஜெய சிவ சம்போ தேவா, ஜெய ஜெய சிவ சம்போ, கருணாமய சம்போ தேவா, கருணாமய சம்போ தேவா, வரதாபய சம்போ.
தேவா வரதாபய சம்போ சகலலோக ஜனவந்திரதச்சரணா ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ நர உர ஒரு சம்போ மாயை நலி உற செய்த சம்போ நர உர ஒரு சம்போ மாயை நலி உற செய்த சம்போ கருணாகரனே கிரிஜாரமண கருணாகரனே கிரிஜாரமண ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ நர உர ஒரு சம்போ மாயை நலி உற செய்த சம்போ கருணாகரனே கிரிஜாரமண கருணாகரனே கிரிஜாரமண ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ ஹரணே பரணே சசி கங்காதர ஹரணே பரணே சசி கங்காதர ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவ ஆர்த்தி பாடல் பாடலாம் வாங்க. எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் புக்கில் என்ன பேஜ் நம்பரோ எடுத்து வச்சுக்கோங்க. சிவ ஆர்த்தி பாடல். ஜெய ஜெய சிவ சம்போ தேவா ஜெய ஜெய சிவ சம்போ ஹரணே பரணே சசி சங்காதர ஹரணே பரணே சசி கங்காதர ஜெய ஜெய சிவ சம்போ தேவா ஜெய ஜெய சிவ சம்போ கீதா பிரிய சம்போ தேவா சங்கீத பிரிய சம்போ கீதா பிரிய சம்போ தேவா சங்கீத சிவ சம்போ நாதரூப நடராஜ மகேஸ்வர நாதரூப நடராஜ மகேஸ்வர ஜெய ஜெய சிவ சம்போ தேவா ஜெய ஜெய சிவ சம்போ கருணாமய சம்போ தேவா கருணாமய சம்போ வரதாபய சம்போ ஜெய ஜெய சிவ சம்போ தேவா ஜெய ஜெய சிவ சம்போ ஜெய ஜெய சிவ சம்போ தேவா ஜெய ஜெய சிவ சம்போ கருணாமய சம்போ தேவா கருணாமய சம்போ தேவா வரதாபய சம்போ தேவா வரதாபய சம்போ சகலலோக ஜனவந்திரதச்சரணா ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ நர உர ஒரு சம்போ மாயை நலி உற செய்த சம்போ நர உர ஒரு சம்போ
மாயை நலிவுறச் செய்த சம்போ கருணாகரனே கிரிஜாரமண கருணாகரனே கிரிஜாரமண ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ நர உற ஒரு சம்போ மாயை நலிவுறச் செய்த சம்போ கருணாகரனே கிரிஜாரமண கருணாகரனே கிரிஜாரமண ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ ஹரணே பரணே சசி கங்காதர ஹரணே பரணே சசி கங்காதர ஜய ஜய சிவ சம்போ தேவா ஜய ஜய சிவ சம்போ திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அதாவது எல்லாரும் இந்த பாடலை கேட்டிருப்பீங்க. இந்த சிவ ஆர்த்தி பாடல் என் கூடவே பாடியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் சிவனுடைய அருள் நாம் அனைவரும் பெறுவோம். அதாவது சிவ ஆர்த்தி பாடல் நம்ம ஏன் பாடுறோம், எதனால் பாடுறோம் அப்படின்னா நமக்கு மன அமைதியை தரும். அப்புறம் ஆர்த்தி பாடல் பாடும்போது நமக்கு நம்முடைய எதிர்மறை சக்திகள் எல்லாம் நம்ம வீட்டிலேருந்து அப்படியே காணாமல் போய்விடும். மற்றும் இந்த சிவபெருமானுடைய ஆர்த்தி பாடலை பாடும்போது வீட்டில் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும், நேர்மறை சக்திகள் குடிக்கொண்டு வரும். நம்ம வீட்டில் தானாகவே நேர்மறை சக்திகள் வந்துவிடும். மற்றும் இந்த சிவன் ஆர்த்தி பாடல் பாடும்போது ராகு தோஷம் அனைத்தும் நீங்கும். மற்றும் நமக்கு மன அமைதி, சந்தோஷம் மற்றும் தெளிவான சிந்தனை நமக்கு ஏற்படும். இந்த சிவபெருமானுடைய ஆர்த்தி பாடல் தினம்தோறும் நம்ம வீட்டில் பாடிட்டு வந்தால் வீட்டில் இருக்கின்ற அனைத்து துர்சக்திகள் எல்லாம் அப்படியே நீங்கி போகும். மற்றும் மங்களம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. அதாவது சிவனுடைய அஷ்டோத்திரம், அபிஷேகம், நாமாவளி மற்றும் அர்ச்சனை எல்லாம் கோவிலில் பண்ணியிருப்போம். வீட்லேயும் நம்ம மந்திரம் சொல்லி அர்ச்சனை செஞ்சுருப்போம். அந்த பூஜை நிறைவேறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சிவ ஆர்த்தி பாடல், ஆர்த்தி பாடலை பாடினா அந்த செயல் முழுமை அடையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மங்களம் உண்டாகும், முழுமை அடையும், திருப்தி உண்டாகும் மற்றும் மன நிறைவு ஏற்படும் மற்றும் மன அமைதி ஏற்படும். அதனால் சக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய சிவ ஆர்த்தி பாடல் நம்ம அனைவரும் தினம்தோறும் பாடினா நமக்கு பலன்கள், நல்ல பலன்களே நமக்கு சேருங்க. மற்றும் அற்புதம் செய்யும் சிவ ஆர்த்தி பாடல் அப்படின்னே சொல்லலாங்க. அதனால் எப்போவுமே சிவ ஆர்த்தி பாடலை பாடுங்க. வீட்டில் நீங்கள் சோமவாரத்தில் உங்கள் வீட்டில் சிவபெருமானுடைய படம் இருந்ததுன்னா துடைச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க, விளக்கை ஏற்றி வைங்க, தூப தீபம் காண்பீங்க. மற்றும் கல்கண்டு, திராட்சை, பேர்ச்சம்பழம் இல்லை பால், பழம், வெற்றிலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியமாக செய்யலாங்க. இல்லை உங்களால் முடிஞ்சதுன்னா பாயசம் கூட வச்சு செய்யலாம். சோமவாரம், திங்கக்கிழமை சிவபெருமானுக்கே உரிய நாள் இல்லையா, நம்ம அதை பண்ணலாம். பிரதோஷம் அப்பவும் பண்ணணும். பண்ணிவிட்டு சிவனுடைய மந்திரம் ஓம் நமச்சிவாய 108 முறை நீங்கள் ஜபிச்சிருப்பீங்க. அப்படி ஜபிச்சவங்க எந்த மந்திரம் நீங்கள் சொன்னாலும் சரி, எந்த பூஜையில் அஷ்டோத்திரம், நாமாவளி சொன்னாலும் சரி, அதை நிறைவு செய்யணும் இல்லையா. அதற்கு கடைசியில் சிவ ஆர்த்தி பாடலை இந்த பாடலை பாடிட்டு நிறைவு செய்யணும். கண்டிப்பாக எல்லாரும் நிறைவு செய்யணும் சிவ ஆர்த்தி பாடல். உங்களுக்காக தான் இந்த பதிவு. சிவ ஆர்த்தி பாடல் எங்கள் கோவிலெல்லாம் நாங்கள் பாடுவோம். வீட்லேயும் நாங்கள் சிவபெருமான் முன்னாடி அமர்ந்து இந்த பாடலை பாடுவோங்க. சக்தி வாய்ந்த பாடல்.
மேலும் தடைகள் எதாக இருந்தாலும் தடைகள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த சிவ ஆர்த்தி பாடலுங்க. நேர்மறை சக்திகளை வீட்டுக்கு கொண்டு வர செய்யும் பாடல் இது. சிவ ஆர்த்தி பாடலை நம்ம கேட்பதற்கு எப்படி இருக்குது, மனதுக்கு அமைதி தருகிறது இல்லையா? இந்த பாடலை எல்லாரும் கேட்பீங்க இல்லையா? இந்த வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது, மனதில் அமைதி தருகிறது சிவனுடைய ஆர்த்தி பாடல். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு ஆன்மீக பக்தியை மேலும் வலுவடைய செய்கிறது. ஆன்மீகத்தில் நமக்கு ஈடுபாடு அதிகரிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சிவ ஆர்த்தி பாடலை நம்ம பாடும்போது இது தோஷ நிவர்த்தி பாடல் அப்படின்னு சொல்லலாங்க. சீக்கிரமாக நம்முடைய ராகு தோஷம் நீங்கி நம்முடைய வீட்டு பெண்ணோ அல்லது ஆண் மகனுக்கோ விரைவில் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். பூஜை முடிந்த பின் நம்ம ஆர்த்தி காட்டுவது அந்த பூஜைக்கு முடிவடைகிறது, பூஜை முழுமை அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிவ ஆர்த்தி பாடல் நமக்கு மனதுக்கு இனிமையும் மற்றும் மங்களகரமும் மற்றும் வீட்டில் மன அமைதியும் சந்தோஷமும் நமக்கு உண்டாகிறது. மேலும் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் என்பது ஐதீகம்ங்க. என்ன அன்பர்களே, இந்த வீடியோ பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலன் அடையட்டும். அதாவது நம்ம சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கொண்டே போகலாங்க. சிவனுடைய பாடல், மந்திரம் மற்றும் அஷ்டோத்திரம் எதை நாம் கேட்டாலும் நமக்கு கண்டிப்பாக பலன் உண்டாகும். மற்றும் நம்முடைய ஆல் இன் ஒன் ஸோ நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வருங்க. அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.